சித்தர்களில் மிகவும் ஆவேசமாகவும் தத்துவச் செறிவோடும் பாடியவர் பாம்பாட்டி. சித்தர் பாம்புகளை பிடித்து ஆட்டுவிப்பவர் போல நம் உடலில் உள்ள குண்டலினி என்னும் சக்தியை பாம்பாக உருவகப்படுத்தி அதை ஆட்டுவிப்பதன் ஞானம் பெறலாம் என்று பாடியவர் பெயர் காரணம். இவர் உண்மையில் ஒரு பாம்பாட்டி குலத்தில் பிறந்தவர். காடுகளில் பாம்புகளை பிடித்து விளையாடுவதையே தொழிலாக கொண்டிருந்தார். ஒரு முறை காட்டில் அரிய வகை நாகப்பாம்பு ஒன்றை தேடிக்கொண்டிருந்த போது சட்டை முனி சித்தர் இவரை சந்தித்தார். வெளியே இருக்கும் பாம்பை பிடிப்பதை விட உனக்குள்ளே இருக்கும் பாம்பை பிடி என்று சட்டை முனி உபதேசிக்க, அதன் பிறகு பாம்பாட்டி ஞான மார்க்கத்திற்கு திரும்பினார். இவரது பாடல்கள் அனைத்தும் ஆடுபாம்பே என்ற மகுடத்தோடு முடிவதால் இவருக்கு இந்த பெயர் நிலைத்தது. பாடல்கள் மற்றும் தத்துவம். இவரது பாடல்கள் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் ஆன்மீக உண்மைகளையும் மிக தைரியமாக பேசுகின்றன. புகழ் பெற்ற ஒரு பாடல். சாதி பிரிவினையுள்ளே தள்ளுவோம் ஆடுபாம்பே, சாத்திரங்கள் பொய் என்று சொல்லுவோம் ஆடுபாம்பே, ஆதி முதற் பொருளை காண்போம் ஆடுபாம்பே, அறிவென்னும் பாம்பை நாம் ஆட்டுவோம் ஆடுபாம்பே. பொருள் சாதி மத வேறுபாடுகளை தூக்கி எறிய வேண்டும். வெறும் சடங்குகளை சொல்லும் சாத்திரங்கள் பொய்யானவை. நமக்குள்ளே இருக்கும் அறிவை குண்டலினி விழிப்படையச் செய்து இறைவனை காண வேண்டும். முக்கிய போதனைகள் குண்டலினி யோகம். முதுகெலும் விண்ணடி பாகத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை பாம்பாக உருவகித்து அதை மேலே எழுப்பும் யோக முறையை போதித்தார். உடல் நிலையாமை என்ற உடல் அழியக்கூடியது, எனவே அழியாத ஆன்மாவை தேட வேண்டும் என்றார். சமூக நீதி சாதி குல வேறுபாடுகளை மிக கடுமையாக எதிர்த்தார். ஜீவசமாதி பாம்பாட்டி சித்தர் மருதமலை கோவை மற்றும் சங்கரன் கோவில் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. சங்கரன் கோவில் இங்குள்ள கோமதி அம்மன் சந்நிதியில் இவர் ஜீவசமாதி அடைந்ததாக கருதப்படுகிறது. இன்றும் அங்கு பாம்பாட்டி சித்தருக்கு தனிச்சந்நிதி உள்ளது. மருதமலை கோயம்புத்தூரில் உள்ள மருதமலை முருகர் கோவிலில் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகையின்று வழிபாட்டில் உள்ளது. பாம்பாட்டி சித்தர் காட்டிய வழி அறிவை ஆயுதமாக கொண்டு அறியாமையை அகற்றும் வழி.